பூர்ணா சாருக்கு சால்வா அணிவிக்கிறோம். இவங்க மகேந்திரன் சார் ஆப்டனோட சிஇஓ. எங்களுக்கு இதோட 33 அவுட்லெட்டுக்கு எக்யூப்மெண்ட் இவங்க மட்டும் தான் சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களை கௌரவிக்கிறதுல பெருமையாக இருக்குது எனக்கு. இந்த விழாவுக்கு வந்திருக்க சத்யமூர்த்தி சாருக்கு கொண்டாட பண்ணியிருக்கோம். மாலை வணக்கம். இந்த பொன்னான வேலையில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ப்ளே ஃபிட்னஸ் ஸ்டுடியோ, எக்ஸ்க்ளூசிவ் விமென்ஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ, இது பெண்களுக்கான ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவேன் நான். இந்த கொரோனா டைமில் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாமல் வீட்டில் இருந்தவங்களுக்கு அவங்கள வெளியில் வந்து விளையாடுங்கன்னு சொல்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருக்குது. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து ப்ளேன்னு சொல்லி ஒரு பேர் வச்சோம். ப்ளேங்கிறது வந்து ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருக்காங்க. ஸோ மகளிர் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆக்டிவாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய வேலை நிமித்தமாகவும் வீட்டில் இருக்கிற மற்ற சுமைகள்னாலும் அவங்களால வெளியில் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியல. இருக்கிற ஜிம்முங்களை பார்த்தீங்கன்னா வந்து லேடிஸ் தானே அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணுற ஜிம்முங்க தான் வந்து சென்னையில் அதிகமாக இருக்குது. எங்கே போனாலும் ஒரு 2 ட்ரெட்மில்லு, 2 எலிப்டிக்கல், இந்த மாதிரி ரொம்ப குறைவாக விஷயங்கள் இருக்குது. அதனால் அவங்களுக்கு போதிய ரிசல்ட் கிடைக்கிறதில்ல. ஸோ ஒரு யூனிசெக்ஸ் ஜிம்மில் என்ன மிஷின்ஸ்லாம் இருக்குமோ அந்த மிஷின்ஸ் எல்லாம் வச்சு யூனிசெக்ஸ் ஜிம்முக்கு அளவுக்கு பெருசாக பண்ணணும், அவங்களுக்கு வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஆரம்பிச்சது தான் இந்த ப்ளே வந்து பார்த்திங்கன்னா பால்சன்ஸோட ஒரு பிராண்டு. பால்சன்ஸ் பிராண்டுனா உங்களுக்கு தெரியும் எல்லாமே. டோனியன் கை, எசென்ஷியல்ஸு, சுல்தான்ஸ் பிரியாணியாக இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸ் நாங்கள் எடுத்தாலும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிக்கணுன்றது எங்களுடைய முழு மூச்சாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 200 அவுட்லெட் தாண்டி இன்னும் ஜாஸ்தி அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ப்ளே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எ யூனிக் கான்செப்ட், ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டு. இது மாதிரி ஒரு ஜிம் சென்னையில் எங்கேயுமே கிடையாது, அது நான் வெளிப்படையாக சொல்ல முடியும். இது வந்து 3000 சதுர அடியில் இருக்குது. பெரியார் நகர், ஜவஹர் நகர் 70 ஃபீட் ரோடில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா எக்யூப்மெண்ட்டும் லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸு, ட்ரெட்மில்ஸு, எலிப்டிக்கல்ஸ் எல்லாமே 6 கிட்டத்தட்ட வந்து கார்டியோ மிஷின்ஸே வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 மிஷின்ஸ் வச்சுருக்கோம். ஸ்ட்ரென்த் மிஷின்ஸு எல்லாமே வந்து இம்போர்ட்டடு யூஎஸ் பேஸ்ட் எக்யூப்மெண்ட் தான். லோக்கல் ஸ்டஃப் எதுவுமே கிடையாது எங்ககிட்ட. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா கிராஸ்ஃபிட் இருக்குது, யோகா இருக்குது. இது வந்து இந்த கான்செப்டே வந்து ஓவரால் டெவலப்மெண்ட், நாட் ஓன்லி பாடி மைண்ட் அண்ட் சோல், இது மூணுத்தையும் டெவலப் பண்ணுற மாதிரி கான்செப்ட் தான் இங்கே வச்சுருக்கோம். ஸோ யோகா இருக்குது, ஜும்பா இருக்குது, அதுக்கப்புறம் கிராஸ்ஃபிட் இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது, கண்டிஷனிங் இருக்குது, அப்புறம் கார்டியோ செக்ஷன்ஸ் இருக்குது, அப்புறம் நியூட்ரிஷன் கவுன்சிலிங் இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களும் அடங்கிய ஒரு கான்செப்ட் தான் ப்ளே. ஸோ இதில் எல்லோரும் வந்து சேர்ந்து பயனடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரெண்டாவது வந்து பாபு அவர்களுக்கும் மற்றும் பிரசன்னா அவர்களுக்கும் பூர்ணச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா முதல் முறையாக அவங்க நிறைய நாள் வந்து ஸ்லாமோட அசோசியேட் ஆகி ஒரு ஜிம் ஆரம்பிக்கணும்னு நினச்சாங்க. இப்போது கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழிச்சு இப்போ கிட்டத்தட்ட இந்த ப்ளேன்ற விமென்ஸ்க்காக ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ளேயோட சிஇஓ, ப்ளே அண்ட் ஸ்லாமோட சிஇஓ ஷாகுல் ரஹ்மத் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இது வரைக்கும் 33 பிரான்ச் வந்து மென்ஸுக்காக, யூனிசெக்ஸாக, மென் அண்ட் விமெனுக்காக ஆரம்பித்த ஒரு ஜிம்மு எக்ஸ்க்ளூசிவாக விமெனுக்காக ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார், இந்த ஜிம் வந்து ஹோலிஸ்டிக் ஜிம். அதாவது பொதுவாக ஜிம்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே மென்ஸ் டாமினேஷன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும், விமென்ஸோட டாமினேஷன் இருக்காது. ஏன்னா நிறைய மென் இருக்கிற இடத்துல விமென்ஸ்னால சீக்கிரம் இது பண்ண முடியாது.
இங்கே எக்ஸ்க்ளூசிவாக விமன் இருக்கிறதுனால ஹோலிஸ்டிக் அவர் சொன்ன மாதிரி கார்டியோ இருக்குது, ஸ்ட்ரென்த் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, கிராஸ்ஃபிட் இருக்குது, ஜூம்பா பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதாவது யோகா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா லேடிஸ்க்கு வந்து எல்லா ஜிம்லேயும் சீக்கிரம் வெயிட் ட்ரைனிங்கே பண்ண மாட்டாங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு ட்ரெட்மில் நடப்பாங்க, இல்லை எலிப்டிக்கல் பண்ணுவாங்க, இவ்வளோதான். இங்கே வந்து அவங்களுக்கு மென்டலியும் சரி ஃபிசிக்கலியும் சரி அதாவது பில்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம். அதே மாதிரி கார்டியோ எக்யூப்மெண்ட்ன்றாமல் ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட் வந்து நிஜமாக மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது, விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இக்னோர் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. அதை இக்னோர் பண்ணவே கூடாது. எந்த அளவுக்கு கார்டியோ இம்பார்ட்டனோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் மசில்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா தசைகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் முட்டி வலி வராது, எதுவுமே வராது. அதே மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டின்ற ஒரு விஷயம் அதெல்லாம் இங்கே நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. லேடிஸ் நிறைய வந்து ஸ்ட்ரெச்சஸ், நிறைய ஏகப்பட்ட எக்ஸசைஸ் பண்ணலாம். இது மற்ற ஜிம்மில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும், அவங்களால ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணலாம். இந்த இடம் அவங்களுக்காகவே உள்ள இடம். அதனால் அவங்க நிஜமாகவே என்ஜாய் பண்ணி எல்லா பெனிஃபிட்டுமே அடையலாம். இதை ஒன்றுன்னு ஆரம்பித்ததை ஸ்லாம் மாதிரி 33 அடைஞ்சதை ப்ளே வந்து 100 ஆகணுன்றது எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா விமென்ஸ். ஏன்னா மெயினாக விமென்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயம். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. வந்து மிஸ்டர் முத்துக்குமரன் அவங்க வந்து சவிதா காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்க வந்து ஃபிட்னஸ் ரிலேட்டடாக நிறைய கோர்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பிஹெச்டியும் பண்ணியிருக்கிறாங்க. ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஒரு ஹேண்ட் பிக் பண்ணுற அளவுக்கு அதில் ஒருத்தவங்களாம் இங்கே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க தான் என்னோட டெக்னிக்கல் பலம்னு சொல்லலாம். இவங்களும் நானும் திங்க் பண்ணி தான் இதை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். அவங்கள ஒரு சில வார்த்தை பேசுறதுக்காக நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஷாகுல். ஸோ ஆக்சுவலாக ஷாகுலோட ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 years பேக் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வி அப்ரோச் ஃபார் ட்ரைனிங் த ட்ரெயினர்ஸ். ஸோ ட்ரெயினர்ஸ்க்கு அவங்கள ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் எப்படி சயின்டிஃபிக்காக எக்யூப் பண்ணலான்றதை பற்றி தான் எங்களோட தாட் ப்ராசஸ் டிஸ்கஷன் இருந்துச்சு. பட் ஆஃப் லேட்டாக 1 year we are talking about the women's fitness. So என்னோட பர்சனல் அஃபிலியேஷன்ஸில் ஐ ஹவ் டன் few international certification programs. ப்ளஸ் ஐ யூஸ் டு ஹோஸ்ட் ட்ரெயினர்ஸ்க்கு ஒர்க் ஷாப் எடுக்கிறது, அவங்களே ட்ரெயினர்ஸை எக்யூப் பண்ணுறது, அவங்களே இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு கைட் பண்ணுறது. தட் இஸ் வாட் ஐ டூ இந்த ஃபிட்னஸ் பார்ட். பட் உமன்ஸ் ஃபிட்னஸ்ன்றப்போ டிஸ்கஷனில் அப்போ வி ஹேட் அ லாட் ஆஃப் சேலஞ்சஸ். ஸோ நான் எங்களோட கான்செப்ட்ன்றது வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் உமன்ஸ் ஃபிட்னஸ். உமன் என்கவுண்டர் பண்ணுற ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் இஷ்யூஸ் 360 degree யூ கேன் see. ஓகேங்களா? ஸோ உமன் 360 degree யூ கேன் see. ஸோ ரைட் ஃப்ரம் ஃபிட்னஸ்லேருந்து எமோஷனல் வெல்பீயிங்லேருந்து, டயட்லேருந்து, நியூட்ரிஷன்லேருந்து, ஸ்ட்ரெஸ் கோஸ்டிங்லேருந்து, ஈவன் அவங்க ஃபுட் ஹேபிட்ஸு, என்ன சொல்கிறது, அவங்களோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஈவன் லைஃப், எவ்ரி திங். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக வெறுமனமே எக்ஸசைஸ் அண்ட் பேசிக் நியூட்ரிஷன் இல்லாமல் ஸோ கான்செப்ட் எப்படி டிரைவ் பண்ணியிருக்கோம்னா வி டோன்ட் வாண்ட் டு லீவ் எனி ஃபேசட் the woman face. So we also discussing about the services. So servicesல எங்களோட பேக்கேஜஸே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் நாட் லைக் ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, ஆனுவல்ன்ற மாதிரி. அவங்களோட ப்ராப்ளம் பேஸ்ட். ஓகே, ஸோ அதை வந்து சொல்யூஷன் கொடுக்கறது எங்களோட பேக்கேஜ். இட்ஸ் நாட் ஜஸ்ட் கம் இல்லை எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் கோ ஹோம் அந்த மாதிரி இல்லாமல். ஸோ அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக வரலாம். பட் ஒன்ஸ் தே came to us, so எங்களோட ட்ரைனர்ஸோ ஃபிசியோஸோ அவங்கள இன்ட்ராகேட் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ராப்ளத்தை டேப் பண்ணி ஸோ எங்களோட இன்டர்வென்ஷனோ இல்லை எங்களோட மெத்தட் ஆஃப் அப்ரோச் வந்து ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் வந்து நாட் ஜஸ்ட் எக்ஸசைஸ் அண்ட் நியூட்ரிஷன் ட்ரெடிஷ்னலாக இல்லாமல் இட்ஸ் கோயிங் டு பி a different level. And we can say this is like இந்த கான்செப்ட் வந்து we are doing it probably first in our state. And like கான்ஃபிடென்ட்டாக நம்ம ஸ்டேட்டில் ஃபஸ்ட் டைம் அண்ட் இந்தியா லெவலில் ஃபஸ்ட் டைம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஐ ஷுட் தேங்க் ஷாகுல் ஃபார் ஜாயினிங் வித் மீ அண்ட் ஆல்சோ தி அதர் டிக்னிட்டரிஸ் தோ ஐ டோன்ட் நோ பர்சனலி, லைக் ஃப்ரம் இன்வெஸ்டர்ஸாக இருக்கலாம், எக்யூப்மெண்ட் மேனேஜராக இருக்கலாம். ஸோ அதர் பீப்புள் லைக் எங்கள் கூட ஜாயின் பண்ணி ஜஸ்ட் ஒரு கம்யூனிட்டிக்கு சர்வீஸ் மோடோட we have just started. But of course, a business with a service mode. Thank you very much. Myself, Ellamma from Salem. நான் வந்து MBPAD, MPAD ஃபிட்னஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் பிளேயர், கபடி, ஆல் இந்தியா கோல்டு மெடலிஸ்ட்.
5 years continuously participation in the all Tamil Nadu state nationals. All India gold medalist. 5 years participation in Bharatiya University. So fitness management நான் வந்து ட்ரைனராக இருக்குங்க, பர்சனல் ட்ரைனர் அண்ட் ட்ரைனர். மோஸ்ட்லி ஜிம்மில் போனால் ஃபிட்னஸ் மட்டும்தான், இது பண்ணுங்கள், ட்ரெக்கிங் பண்ணுங்கள், வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்கள், அப்படி தான் போவோம். 1 month 2 months போயிட்டு அதுக்கப்புறம் நின்றுடுவாங்க. இது அப்படி இல்லை, ஃபன் மூமெண்ட்டாக இருக்கும். ஃபன் மூமெண்ட்டாக அவங்களோட ஆக்டிவிட்டி, அவங்களோட வெளியிலே போய் அவங்களுக்கான எக்ஸசைஸ் கொடுத்து ஃபிட் பண்ணணும்னு என்ன மாதிரி அவங்களோட ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணுற மாதிரி ஒரு எஜிலிட்டி ட்ரைனிங், ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்கில் இருக்கும், அத்லெட் ட்ரைனிங் மாதிரி இருக்கும். வித் வெயிட் ட்ரைனிங் அண்ட் கார்டியோஸ். வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு அவங்களோட டார்கெட் என்னவோ அதோட ஹை லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ணுற மாதிரி ட்ரைனிங். அத்லெட்டிக் ட்ரைனிங்கில் வந்து என்ன மாதிரி பண்ணுவீங்க? அத்லெட் ட்ரைனிங் மோஸ்ட்லி கிராஸ்ஃபிட் ட்ரைனிங் சார், லேடர் ட்ரைனிங், அப்புறம் பாக்ஸிங், ஸ்டெப்பக்ஸ் பாக்ஸு, ஜம்பிங் ஒர்க் அவுட்ஸு, எஜிலிட்டி ட்ரைனிங், பால் வச்சு மூவ் பண்ணுறது. இப்போ ஃபுட்பாலில் மூவ் பண்ணுறா அது என்ட்ரன்ஸ் ட்ரைனிங் பண்ணலாம். சும்மா நம்ம ட்ரெக்மில்லில் ஓடுறதை விட ஃபுட்பாலில் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்தோமா அது எஜிலிட்டி வித் கார்டியோவுக்கு யூஸ் ஆகும். ட்ரெக்மில்லையே மோஸ்ட்லி வீக்லி ட்ரெக்மில்லையே அவங்க மூவ் பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு போர் அடிச்சிடும், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது மாதிரி கிராஸ்ஃபிட்டில் கொண்டாந்து அவங்களுக்கு கொடுத்தோம்னா அதே கார்டியோ தான், பட் கிராஸ்ஃபிட்டில் பண்ணுறப்போ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இன்னும் வரலாம், இன்னும் போகணும், ஜிம்முக்கு போகணும் அப்படின்ட்டு அவங்க அப்படி இன்ட்ரெஸ்ட் வரும் அவங்களுக்கு. அந்த மாதிரி கிராஸ்ஃபிட். ஸோ எவ்ரிடே எவ்வளோ ஹார்ஸ் பண்ணணும்னு சஜஸ்ட் பண்ணுறேன்? 45 minutes மேம். 1 hour 45 minutes ஒர்க் அவுட். Myself Nancy. I'm into this fitness field like past 8 years. 2012 I've been into fitness field. And I'm into management, manager here in Play Fitness. I'm really happy to work for Play Fitness because this is not a new concept for women's fitness. Is a new concept. We already have women's fitness already. But why Play is different from women's fitness means we want to make all the women more stronger. Women are now less than men, and they have a lot of empowerment, and even they are physically strong, even they are mentally strong. So we want to get out from all the women. So usually women are feeling very shy when they are working in a unisex gym. And I've been work as a manager in a unisex gym, and I know how usually men's are covered and the females are very less showing their interest in fitness, and they're not even showing them how much interest they have in fitness. So this is a platform for the women who are really interested in fitness and they want to being very strong as mentally as well as physically. So I guess this Play I like to have a success all over India, not over here. This is the first start, and I'm sure that we're going to blast all over India. Any unique issue that you have faced in the past with the women? Any unique issue that you have? Actually, women will not open up their problems, their medical problems. They have a lot of needs, but they are not open up with a men's trainer or anyone. They feel very insecure or ignorant. But here we recruit all certified trainers here. More than a trainer, they are physiologists, and they are well experienced at it. So I guess that we ensure that we will get all the needs from the clients and will rectify them. We are all experienced and certified one, so that there will be no flaws and there will give a satisfied result. Thank you.